ஹே எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டாக். இன்றைக்கி நம்ம ஒரு புது எபிசோடான பாட்காஸ்ட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்டோட டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் ஜென்ரல் தான் பேச போகிறோம். ஸ்பெசிஃபிக்கலி கார்ஸ், அதாவது இவி கார்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட மிஸ்டர் ஜர்வின் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜர்வின். தேங்க்யூ வெரி மச். இவர் வந்து ஒரு ஹார்ட்கோர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட்னு சொல்லலாம். இவரும் நானும் மீட் பண்ணது பார்த்திங்கன்னா தி ஆட்டோமோட்டிவ் இந்தியா அப்படின்ற ஃபாரமில் தான் மீட் பண்ணோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நிறைய மீட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட்டோமோட்டிவ் பற்றி பேசியிருக்கோம். பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இவி ட்ரெண்ட்ஸ், இதை பற்றி எல்லாமே நிறைய ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன்ஸை வந்து இந்த பாட்காஸ்ட் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டோட முக்கியமான நோக்கம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளை பவர் அண்ட் டாக் .official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜர்வின், சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து பயங்கரமான ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட், இந்த ஃபீல்டில் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு தீவிரமான ஐஸ் என்தூசியாஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டீசல் இன்ஜினோ இல்லை வந்து பெட்ரோல் இன்ஜினோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வர ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இவிஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ நான் கரெக்டாக இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த இவி டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் படித்ததெல்லாம் ஹார்ட்கோர் ஐசி இன்ஜின், கம்பஷன் இன்ஜினோட. ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிங்க இல்லையா? ஸோ அது படிக்கும்போது நாங்கள் அதான் படிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, ட்ரிபிள்இ தான், ட்ரிபிள்இ அண்ட் இசிலாம் இதில் வந்து ஆக்சுவலில் வந்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்க போகுது. ஏன்னா ஒரு இவியில் பேட்ரி அண்ட் ஆல் மோட்டர் தான் இருக்க போகுது, உங்களோட இது பெருசாக ஸ்கோப் இருக்காது அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு அது ரொம்ப நெகட்டிவாக தோணுச்சு. என்ன நம்ம படித்ததுக்கும் இருக்கும், இது மார்க்கெட் வேறு பக்கம் போகுது அப்படின்னு. பட் இவென்ச்சுவலி நாங்களும் வந்து ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் படித்தோம், இவி எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வந்தோம். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஒரு இவியை வந்து ஒரு ரிமோட் காரோட தான் கம்பேரே பண்ணுவேன். ஏன்னா பெருசாக எந்த ஒரு பொம்மை கார் தான், அதில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன இப்போ ரிமோட் மாதிரியே வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி நீங்கள் ரிமோட்லேயே முன்ன பின்ன வெளியே எடுக்கிறது எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு 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 ஐசி இன்ஜினோட இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு நியூ ஹொரைசன் ஓப்பன் பண்ணுது. ஒரு ஒரு நார்மலான ஒரு போரிங்கான காராக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர இவி கார்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப டெக்னாலஜியும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ், அது இது நிறைய இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 லேக் ருபி காரில் வர்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு 20-25 லேக் பட்ஜெட்லேயே கிடச்சிருது. ஸோ நான் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சைடும் பார்க்குறேன், ஒரு பெரிய நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த அட்வான்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு புது டோர்ஸ் ஓப்பன் பண்ணுது, நம்ம இந்த கார்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே வேண்டாம், முடியாது அப்படின்லாம் நம்ம அதை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேசணும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ், இந்த டெக்னாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவி கார்ஸ்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அது நான் ஐம் ஆனஸ்ட்லி வித் என்னென்ன இது பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுது வரப்போகிற கார்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இந்த இவி கார்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, நம்ம ஒரு பியூர் டீசல் இன்ஜினோ இல்லை பெட்ரோல் இன்ஜின்லேயோ இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்தூசியாசம், அந்த டைனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து இவி கார்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆக்சுவலி இப்போ டீசல் பெட்ரோல் இன்ஜின் ரெண்டையுமே மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் வந்து ரிஃபைன்மெண்ட் தான். எவ்வளோ நாய்ஸை கம்மி பண்ண முடியும், இல்லை எவ்வளோ ரீஃபைண்டாக அந்த இன்ஜின், அதுதான் இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சால்வ் பண்ணிடுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமாங்கிற உங்களுக்கு கொஷனே வரணும். ஏன்னா ஒரு பெரிய நாய்ஸ் வைப்ரேஷனுங்கிறத இது ஒரே ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட்டில் சால்வ் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் ஜஸ்ட் அந்த 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 சவுண்டு அதை வச்சு மட்டும் கிடையாது, ஓவராலாக உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தான். நான் பர்சனலாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற டேட் அண்ட் இதில் வந்து யூசேஜ் பேஸ் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஆமாம், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்லேருந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் அண்ட் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். ஆமாம், ஸோ இவியில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதுவும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரீஃபைன்மெண்ட் ஜாஸ்தியாக கிடச்சிருது. அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி இவியில் வந்து கம்ஃபர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை.
சிட்டிக்குள்ளே மெயினாக கரெக்டுங்களா? ஸோ அது அந்த ரேஞ்ச் ப்ராப்ளம்ன்றது ஸ்டில் ஈவிஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து ஒருத்தர் கார் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து சிட்டிக்கு ஒரு காரு, லாங் போகிறதுக்கு ஒரு கார், 2 கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கார் அப்படின்றது தான் இப்போ வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறது, விருப்பப்படுறது. இப்போ ஈவின்றதை வந்து ஒரு ப்ரைமரி காராக வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை 2025 ஜான்வரியில்? ஸோ இன்னைக்கு என்னோட ஒப்பீனியனில் ஆக்சுவலி வந்து பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அப்பா யூடியூப்பில் வந்து மஹிந்திராவோட கார்ஸ் 6E and 9E பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் தாட் என்னென்னா, ஓகே பிளான் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஆதாக்காக ஒரு ட்ரிப்பு கிளம்பணும், ஒரு எமர்ஜென்சி நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா முடியாது, பண்ண முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஒரே காராக வந்து இன்னைக்கு வச்சு நம்மளால் கன்சிடர் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா இதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு EV 2-wheeler வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏத்தரிஸ்டா தான். அந்த வண்டியை வந்து நான் பிளான் பண்ணி முன்னாடியே சார்ஜ் பண்ணி நாளைக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணி போனால் தான் வந்து போக முடியும். எமர்ஜென்சிக்காக இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நான் திரும்பவும் ஏதாவது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனோ ஏதோ தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து அந்த சார்ஜிங் கிரிட் அவைலபிலிட்டி இருக்கணும், அதில் வந்து ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும், இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஈவியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் ஒரு UPI இங்கே இமேஜினே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சோ, ஆனால் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு மோர் தென் எனிவேர் எல்ஸ் இன் த வேர்ல்ட் UPI. ஸோ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் அதோட அடாப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஆமாம், அது காஸ்ட்டும் ஒரு மேட்டர் இல்லையா? உங்களுக்கு அடாப்ஷன் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு காஸ்ட் அப்வியஸாக கம்மியாகும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம இதில் பண்ண முடியும். பட் லெட்ஸ் சி, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து EV அடாப்ட் பண்ணிருக்காங்க. டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை மஹிந்திராவாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் இப்போது ரீசெண்டாக ஹுண்டாய் கூட கரெக்டாக EV இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் EVயில் வரும்போது உண்மையாகவே சஸ்டெயின் பண்ண முடியுமா ஸ்பெசிஃபிக் டு இந்தியா? ஆக்சுவலி நான் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒரு கேம்பிள் மாதிரி தான் வராங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகுது. ஏன்னா இப்போ யூஎஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாரு வந்து இந்த EV இது இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் கிடையாது, அந்த க்ரீன் இது அதெல்லாமே தூக்கி விட்டாரு. ஸோ இஸ் லைக் வேணாங்க, எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து வந்தால் வரட்டும் வராட்டி போட்டு. ஸோ இட் இஸ் நாட் பாலிசி ட்ரிவன். இப்போ நம்ம கண்ட்ரிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிசி அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஆனால் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த க்ரூட் ஆயிலோட கன்சம்ஷன் கம்மி பண்ண முடியுமா. ஸோ இதுதான் அவங்களோட கோர் இதாக இருக்கே தவிர EV வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக வந்து அது ஃபோர்ஸ் ஆச்சுன்னா வேற இதே இல்லை. ஸோ இந்த நாளில் நான் என்னோட மஹிந்திராவில் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட போயிட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மஹிந்திரா வந்து 3 டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஐசிலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து EVலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க வந்து ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்களோட அப்ரோச் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர், எதுவாக வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் தான் நானும் பார்க்குறேன். எல்லாருமே ஒரு கேம்பிள் மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ப்ரைஸிங்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அது ப்ராஃபிட்டபிளான ப்ரைஸிங் கிடையாது. இருந்தாலும் அவங்க அந்த மார்க்கெட்டில் இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அது ஆக்சுவலி கன்சியூமருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அது லாஸ், பட் கன்சியூமருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. கன்சியூமருக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் டாட்டா மாதிரி மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs 11 lakhsலேருந்தே வந்து EVs கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட்டாக தான் அமையும். கண்டிப்பாக பெனிஃபிட். ஸோ நம்ம நார்மலான ஒரு ஐசி கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து கியூபிக் கெப்பாசிட்டி இருக்குது, 2 லிட்டருங்கிறாங்க, 1.5ங்கிறாங்க, 1.2ங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம EV கார்ஸில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்து நம்மளுக்கு எந்த கார் கரெக்டாக இருக்குங்கிறத செலக்ட் பண்ணுறது? அதான் ஃபஸ்ட்டு நம்மளோட யூசேஜ் கரெக்டுங்களா. நமக்கு வந்து நிறைய யூசேஜ் ரேஞ்ச் பற்றி பார்க்கணும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து முக்கியமாக பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் MG காமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கும். இதே நீங்கள் வந்து மெர்சிடிஸ் பென்ஸோ இல்லை வந்து ஆடி ஈட்ரானோ போனீங்கன்னா அதுக்கு ஒரு கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும். அது ஒரு முக்கியமான விஷயம். கூடவே பார்த்தீங்கன்னா பவர் எப்படி டெலிவர் பண்ணுது அப்படின்றது. பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும்
அந்த மோட்டரோட பவர் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ நம்ம அந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு ஐஸ் இன்ஜின் எடுத்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின் ஒரு டீசல் இவ்வளோ 1 லிட்டர் டீசலுக்கு இவ்வளோ கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து 1 லிட்டருக்கு அதிகமாகவே எஃபிஷியன்சி தரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பேட்ரி டுவர்ட்ஸ் மோட்டர் கெப்பாசிட்டி, மோட்டரோட பவர், அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சரர்ஸுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பட்ஜெட்டில் இருக்குது இல்லையா உங்களுக்கு. MG காமெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிகார் EV இருக்குது. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் வண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பேட்டரியோட கெப்பாசிட்டி அதுவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிகார் EVலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 kW தான் வருதுன்னு நினைக்கிறேன் பேட்டரி. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிட்டி யூசேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லோவர் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற வண்டியில் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறீங்களா? பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதான் சொல்கிறேன், அகைன் மோட்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. பட் சிட்டியில் நீங்கள் ஓட்டும் போது எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க போகிறீங்க? ஏன்னா அகைன் ஈவின்றது வந்து இப்போது அஃபோர்டபுள் EVs வாங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வாங்கலை. அவங்க வந்து ஃபியூவல் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அகைன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா EVs எல்லாமே சிட்டிஸில் ஓட்டுறீங்கன்ற பட்சத்தில் எஃபிஷியன்சி அதிகமாகவே தரும் ஐஸ் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்து சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா இதில் பெட்ரோலோ டீசலோ வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகி நின்றோம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படியே தான் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் சிட்டிஸில் வந்து அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு பேட்டரி வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்லாம் இருக்கிறதுனால ஸோ ரீசார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை மெயினாக பார்க்கணும். நம்ம பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம தேவைக்கு இந்த வண்டி வந்து ஈடு கொடுக்குமா, அதாவது நம்ம ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுமான்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து ஒரு EV கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மேனுஃபேக்சரர் சூஸ் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்லேயுமே கேட்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் MG எடுத்துக்கலாம். MG காமெட் 9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டாட்டாவில் வந்து டியாகோவில் வந்து EV வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் ரேஞ்சுக்கு இதெல்லாம் நல்ல வண்டியாக இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கிரெட்டா EV வந்துருச்சு. அதுக்கப்புறம் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா பான் எலக்ட்ரிக் EVs லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக போக பார்த்தீங்கன்னா BYD இருக்குது. BYD பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா BYD வந்து இந்த மெஜாரிட்டியான பிராண்ட்ஸுக்கு வந்து அவங்க தான் பேட்டரியை சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லாவோட காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்டாக வந்து சைனாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி டெக்னாலஜிங்கிறது அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கார்ஸ் நீங்கள் BYD சீலு, அப்புறம் அந்த EV மேக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கார்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸு, BMW, ஆடி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து EV வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன நம்மளுக்கு செக்மெண்ட்டில் கார் வேணுமோ அந்த எல்லா செக்மெண்ட்லேயுமே இப்போ நம்மளுக்கு வந்து லைட் ஃப்ரம் என்ட்ரி டு லக்ஸரி வந்து நமக்கு நல்ல EV கார்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது கார்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ், ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் லெட்ஸே ஒரு லெஸ் தென் 50 lakh பட்ஜெட்டில் எந்த EV கார் உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும்னு தோணுது? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹுண்டாய் கிரெட்டா EVன்றது வந்து ஓரளவுக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சர்வீஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சும் நமக்கு தேவையான அளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, ப்ளஸ் அவங்களோட சர்வீஸோட ஸ்கில் செட்டுமே வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டராக தான் இருக்குது. ஸோ கிரெட்டா EV பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணீங்க. பட் லைக் நம்ம பேசின மாதிரி பேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காசு யூஸ் பண்ணது எல்லாமே ஃபாரின் டெக்னாலஜி. நம்ம இண்டிஜினஸாக இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக கிடையாது பேட்டரி டெக்னாலஜி இன்னும் டெவலப் பண்ண. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எந்த பிராண்ட் நல்ல சர்வீஸ் கொடுக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசிஷனை எடுக்கணும். ஏன்னா அல்டிமேட்லி நம்ம கார் சர்வீஸ் சென்டர்லேயே நின்றக்கூடாது. நம்ம வீட்டில் நிற்கணும்னா அந்த சர்வீஸ் சென்டர் வந்து எவ்வளோ சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் சொல்லும் போது வந்து கிரெட்டா EV வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பட் எனக்கு நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வண்டி என்னை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுது அண்ட் எவ்வளோ எனக்கு அதை வந்து ஓட்டுறதுக்கோ இல்லை அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு என்னை வந்து புஷ் பண்ணுதோ அந்த காரை பேஸ் பண்ணி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கார் வாங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ லெட்ஸே நம்ம அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ அது நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்கும் தட் இது நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காதுன்னு. ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு போகும்போது எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மஹிந்திராவோட பான் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்லி வந்து எனக்கு 9e அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு லக்ஸரி காரில் என்ன உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் வந்து less than 30 lakh ப்ரைஸ் பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் லக்ஸரியில் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது எனக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் இருக்கணும்னு. விச் அந்த ஈவியில் உங்களுக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தேவையான டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துட்றாங்க, பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் நல்ல ரேஞ்ச் இருக்குது. 73 கிலோவாட் ஒரு பேட்டரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சும் உங்களுக்கு அதில் கிடச்சிது. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மஹிந்திரா 9e வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு சிமிலர் கான்ஃபிகரேஷனில் XEV 7யும் வரப்போகுது. XEV 00ஓட எலக்ட்ரிக் வெர்ஷன். அதோட கான்ஃபிகரேஷனும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ஸோ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டு அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற டெக்னாலஜி அது மாதிரி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் நல்லா வரும். பட் ஐ திங்க் நம்ம மார்க்கெட்டில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளால ஷார்ட்டாக சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்கோர் மஹிந்திரா யூசர் கரெக்டுங்களா? உங்ககிட்ட XUV 500 இருக்குது, இப்போ தார் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸும் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நம்ம அதை பிராண்ட் லாயல்ட்டி காமிக்க நம்ம அந்த இடத்துல இது பண்ணல. பட் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாயிண்ட் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ ஆஸ் அ பிராண்ட் அவங்க அதில் எவ்வளோ கமிட்மெண்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் அதில் பார்க்க முடியுது. ஸோ லைக் ஐ செட் அவங்க அதில் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்ஸும் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நாட் இன் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பட் நம்ம ஐஸ் இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வண்டியிலுமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ எனக்கு ஆஸ் அ பிராண்ட் அவங்களோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஹாஃப் குக்டா இல்லை, எடுத்துகிட்டு வரும் போதே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த ப்ராடக்ட் மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் வந்து ஈவிஸ் நான் வாங்கவே மாட்டேன்னு டிசைட் பண்ணுவேன். அந்த ஈவியை பார்த்து அந்த ப்ராடக்டை பார்த்து எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஹார்ட்கோர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னா ஒரு இது வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பரவாயில்ல, ரேஞ்ச் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டோட கமிட்மெண்ட் வந்து நான் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நான் எதிர்பார்ப்பேன். அது இருக்கா அவங்க அந்த கமிட்மெண்ட் எவ்வளோ அந்த ப்ராடக்ட்ல. பட் ஆனால் வந்து ஒரு என்ட்ரி லெவல் இவி கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டில் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பை தான். கண்டிப்பாக அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் the cheaper versions of Mahindra EVs வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஹிந்திரா வந்து பிஃபோர் பார்ன் எலக்ட்ரிக் அந்த பிராண்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் இதை ரீஇன்ஜினியர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து அது ஒரு ஈவி காராக வந்து வரல. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை திருப்பி கொண்டு போய் ரீஎன்ஜினியர் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வரும்னா கண்டிப்பாக வராது. ஸோ அவங்க XUV 400 சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க எலக்ட்ரிக்கில். அது அவ்வளோ ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு அது ஒரு ஏஸ்தட்டிக்காகவும் அது அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிக்காக இருக்காது. அந்த டெக்னாலஜிக்கலையும் அது பெருசாக இல்லை. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கஸ்டமரும் அக்செப்ட் பண்ணல, நானும் அதை பெருசாக ஒன்றும் அக்செப்ட் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ நான் எப்பயுமே பார்க்குறது அந்த பிராண்ட் வந்து ஒரு ஈவி பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பாலிஷ்டாக பண்ணியிருக்காங்க, அது அவங்களால வந்து ஒரு கஸ்டமரை எக்ஸைட் பண்ண வைக்க முடியுதா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ அஃபோர்டபுள் கார்ஸ்னால் இப்போ நமக்கு நாங்கள் இருக்கிற ஒரு சில சாய்ஸில் வந்து MG Comet அண்ட் Tigor EV தான் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக. ஸோ அது வந்து இவி கார்ஸ் வாங்குறவங்க வந்து பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஆமாம், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா MG Comet வந்து மஹிந்திரா சிமிலராக ரேவான்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருந்தாங்க அதே சைஸில். ரேவா யாரும் வாங்கல, ஆனால் MG Cometோட அடாப்ஷன் பெட்டர் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து அவ்வளோ நல்லா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பிராண்டோட கமிட்மெண்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்கிறத காமிக்குது. ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து எந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றதும் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ரேவா வந்தப்பெல்லாம் வந்து ஈவிஸ்லாம் இந்த அளவுக்கு வருமானே தெரியாது. அது ப்ளஸ் வந்து பேட்டரி டெக்னாலஜி இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி கிடையாது உங்களுக்கு, கரெக்டாக? ஸோ அது ஒரு மெயின் ரீசன் சொல்லுவோம். எஸ், அந்த பிராண்டோட கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மஹிந்திரா BE 9e என்னோட பர்சனல் கன்சிடரேஷனாக இருக்கும். ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து இது எப்படி பார்க்குறது, அதாவது மக்கள் வந்து இது எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மக்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக அவேர்னஸ் இருக்கிறவங்க தான் இப்போ போய் இதை வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஈவியில் அவங்களோட நீடு வந்து எனக்கு என்ன வேணுங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கிறவங்க போய் ஈவியை தாராளமாக கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது இது ரொம்ப ரேஞ்சு வராது அப்படிங்கிறது தெரியுது. பேட்ரிக்கு வந்து ரீசேல் கிடையாது. ஸோ ஒரு 7 to 8 years யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ரீசேல் வேல்யூ எடுக்கும். இது எல்லாமே தெரிஞ்சும் அவங்க ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க யூசேஜுக்கு வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஆமாம்.
ஸோ அவங்க ஃபீல் பண்றாங்க நான் போட்ட ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யூ அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இப்போ வந்து மஹேந்திரா வந்து லைஃப் டைம் பேட்டரிக்கு வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல இல்லையா? நீங்க இன்னைக்கு நம்ம ஜென்ரல் பர்செப்ஷன் வச்சே யோசித்து பார்த்தா தெரியும் அது அவங்களுக்கு ஒரு லாங் டர்மான சொல்யூஷனே கிடையாது. அவங்களால அது ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிறதுல அவங்க இருந்தாலும் அந்த மார்க்கெட்டோட எல்லா மெத்தையும் பிரேக் பண்ணுங்கிறதுக்காக அந்த மக்களும் அதை அடாப்ட் பண்ணும், அடாப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ஆப்வியஸா. ஸோ அதுவும் வந்து மேனுஃபேக்சரர்ஸோட ஒரு கோல் தான். அண்ட் இப்போ ஹோண்டால 2 வீலர்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ், அதாவது நீங்கள் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்கும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து மக்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் ஒரு புது வண்டி வாங்கியிருக்கேன், அந்த வண்டியில் வந்து பேட்டரியை வந்து நான் வீட்டில் சார்ஜ் போட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பேட்டரி ஸ்டேஷனில் போயிட்டு என்னோட புது வண்டியோட பேட்டரியை போட்டுட்டு அங்கே இருக்கிற பேட்டரியோட ரீப்ளேஸ் பண்ணும்போது அதோட லைஃப் ஹெல்த் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. மக்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அது எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் வந்து அந்த வின்சர் ஈவியோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காருக்காக மட்டும்தான் பே பண்ணுறோம், பேட்டரியை வந்து பிராண்ட் ஓன் பண்ணுது, அண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை யூசேஜ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி கரெக்ட் பெனிஃபிட்டாக இருக்கும், அண்ட் லோ யூசேஜ் இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர அது ஆக்சுவலி ஒரு நல்ல கான்செப்ட். பட் அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்மளால அதில் ஓனர்ஸுக்கு தான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். பட் அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின டாபிக் தான், ஒரு கார் வச்சிருக்கிறவனுக்கு இந்த ஈவி வந்து சூட் ஆகுமா ஆகாதான். இன்னைக்கு தேதியில் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். டெய்லி கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த எம்ஜி காமெட் மாதிரியான வண்டிலாம் வந்து தாராளமாக சிட்டி யூசேஜுக்கு வந்து சூப்பராகவே சூட் ஆகிற கார் தான். கரெக்ட். ஸோ அதுதான் இப்போ நாம் வர்ஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 1 வே 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னாலும் அது ஒரு 1.5 to 2 hours ட்ராவல் ஆயிரும். ஸோ நீங்கள் 3 to 4 hours மேலே ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது சிட்டிக்குள்ளே. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் 120 கிலோமீட்டர்ஸ் மோர் தென் இனஃப் ரேஞ்ச். அண்ட் நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போட்டுட்டு நைட்டு சார்ஜ் போட்டு அடுத்த நாள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஈவியோட மெஜாரிட்டி பெனிஃபிட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போது இது வந்து எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் கான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைண்டில் வர்றது பேட்ரி தான். ஸோ பேட்ரியோட டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க, அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஸோ அதில் உள்ள இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குற ஒரு சேஃப்டி ஹசார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராஷ்லியாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ஹசார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் பேட்டரியில் பார்க்குறேன். அண்ட் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு கன்சிடர் பண்ணும் போது இந்த வண்டி ஆக்சுவலி ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக மோர் தென் ஐசி இன்ஜினோட ஒரு பேட்டரி வெஹிக்கிள் பொல்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதோட மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், பேட்டரி மேனுஃபேக்சரிங் அண்ட் அது எங்கே பொல்யூட் பண்ணுறதுன்றது தான் பிரச்சனையே. அதாவது மேனுஃபேக்சரிங் எந்த கண்ட்ரியில் ஆகுதோ அங்கே தான் பொல்யூட் பண்ணுது, எங்கே ரன் ஆகுதோ அங்கே பொல்யூட் பண்ண மாட்டேங்குது இல்லையா? அது டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல பொல்யூட் பண்ணும். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா என் வீடு சுத்தமாக இருக்குது, நான் குப்பையை தூக்கி வெளியே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அதில் அதே மாதிரி லீத்தியம் வந்து அதுவும் நம்ம நேச்சுரல் ரீசோர்ஸ் தான். அதுவும் பெட்ரோல் டீசல் மாதிரி அதை நம்ம சுரண்டி எப்போ பார்த்தாலும் வர முடியாதா. ஸோ அதுவுமே ஒரு லிமிட்டடான ரீசோர்ஸ் தான், கொஞ்ச நாள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ நம்ம பார்க்குற நேரம் இது ஓகே, வெளியே எமிஷன்ஸ் இல்லை, நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பொல்யூட்டிங்கான ஒரு விஷயம் தான் எலக்ட்ரிக் காசும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இதுக்குமே கிடையாது. கண்டிப்பாக. பட் இது எங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெல்லி இல்லை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீதபிள் ஏரை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த விஷயத்த சால்வ் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த பொல்யூஷன் அப்படின்ற விஷயத்தை தவிர நான் ஒரு ஈவி கார் வாங்குறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நான் படித்ததில் கூட பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து பின்னாடி உள்ள டெயில் லேம்பில் வந்து ஒரு டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. அது வழியாக லைட்டாக தண்ணி மட்டும் உள்ளே போயிருக்கு. அந்த தண்ணி உள்ளே போனனால பல்புனால அந்த ஷார்ட் சர்க்கிட் ஆனால கம்ப்ளீட்டாக காரே ஸ்டார்ட் ஆகலை. ஆமாம், ஏன்னா பிகாஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் காம்பனன்ஸாக இருக்கிறனால வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வைஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால ரிலையபிலிட்டி நம்மளுக்கு இன்னும் அதோட இது தெரியல, எவ்வளோ ரிலையபிளாக இருக்கும். ஆமாம், இப்போ ரீசெண்டாக நான் கூட இந்த B60 டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போன இடத்துல வந்து லைட்டாக தட்டினதில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லையா? ஆமாம்.
ஸோ அந்த என்னதான் IP68 67 ரேட்டிங்லாம் கொடுத்தாலும் தண்ணி வந்து போகணும்னு நினச்சா உள்ளே போய் ஷார்ட் சர்க்யூட் தான் செய்யுது. ஆமாம், அது வந்து எங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகும் தான் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மேனுஃபேக்சரர் ஒரு அசம்ஷனில் போயிருப்பான். இங்கே ஒரு சின்ன டெயில் லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இப்போது நான் அந்த என்னோட EV 2-வீலர் அதை வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கூட ஒரு நார்மல் வாட்டர் வாஷ் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் பண்ண மாட்டாங்க. சார் இதில் நிறைய சர்க்யூட் சென்சார்ஸ் இருக்குது சார், சர்க்யூட் இருக்குது சார், பேட்டரி கழட்டி எடுத்துருவாங்க சார். எந்த வந்து ரிமூவபிள் பேட்டரி கிடையாது. ஸோ பேட்டரியை கழட்டிட்டு எடுத்துருவாங்க சார்னு கிட்டத்தட்ட என்னால் 4 months வந்து வாட்டர் வாஷே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் வாஷ் கடையில் போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அனுப்பிட்டான். மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியுது. ஸோ ஏன்னா வந்து வெளியில் சர்வீஸ் பண்ண முடியாதுன்றது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஒரு பஞ்சர் போடணுன்னா கூட வந்து நம்ம வந்து EV ஹப் மோட்டராக இருக்கிறதுனால இப்போ 2-வீலர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர்ஸ் இருக்கிறதுனால கைட்டி மாட்ட மாட்டுறாங்க. கார்ஸ்லேயும் அதே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ப்ளஸ் சர்வீஸ் சென்டர்ஸ்லேயே கூட வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டு பர்சனல்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போது மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நெகட்டிவாக சொல்லலை, பட் வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து ஐஸ் இன்ஜினுக்கு இந்த மாதிரி EV கார்ஸுக்கெலாம் எந்த அளவுக்கு டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு டூல்ஸ் வச்சுருப்பாங்க, அட்வான்ஸாக இருக்கும்னு தெரியல இல்லையா? ஸோ நீங்கள் சர்வீஸ் பற்றி சொன்னனால தான் என்னால் அடுத்து என்ன ப்ராப்ளமுங்கிறதையும் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இன்றைக்கே நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், எங்கேயோ வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம சர்வீஸ் சென்டரில் பக்கத்தில் உள்ள கராஜில் போயிட்டு நம்மளால் வந்து என்ன ஏதுங்கிறத ஒரு பேசிக் ரிப்பேராவது பண்ண முடியும். ஆனால் EV கார்ஸுக்கு நம்மளுக்கு அது கிடையாது. ஏன்னா நம்மளோட கண்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு டிப்ளமாவோ அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களால இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு வெஹிக்கிளை வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியுமா, ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அது அதனால அந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளால் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு ரிலையபிளான ஒரு ட்ரிப்போ அந்த மாதிரி விஷயங்களோ பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு 15 லட்சத்துக்கோ இல்லை 20 லட்சத்துக்கோ கார் வாங்கினாலும் சப்போஸ் இந்த பேட்டரியோட லைஃப் வந்து கொடுக்குறாங்க 7 years 8 years கொடுக்குறாங்க. பட் அதுக்கப்புறமா போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் நான் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு 15 years வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் வந்து இப்போ பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா அப் டு 50% ஆஃப் வெஹிக்கல் காஸ்ட்டை வந்து நம்ம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே ஆகுது. கரெக்டாக. ஏன்னா ஆமாம், இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட் 13 years ஒரே கார் வச்சுருந்தோம். அண்ட் இப்போ எங்கிட்ட இருக்கிற காரும் பார்த்தீங்கன்னா 9 years கம்மி. எனக்கு தெரிஞ்சு உங்கள் காருமே கிட்டத்தட்ட நம்ம 10-11 இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டைமில் ஒரு காரை வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற இடத்துல இந்த EV கார்ஸுக்கு நம்ம அப்ஃப்ரண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதையும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்போம். நம்ம 5 yearsல மாற்றிடலாம் அப்படிங்கிற பிளான்ல நம்மளுக்கு இருக்காது. நம்ம வந்து இந்த ஃபியூவலில் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டை வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் நெட் பெனிஃபிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல காம்பன்சேட் ஆயிரும். ஸோ அதனால லாங் டேர்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு 4 years 5 years யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே அது பெருசு அட்வான்டேஜ் இல்லை கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம், பாசிட்டிவ்ஸும் நம்மளுக்கு நிறையா தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வந்து இன்னைக்கு EV கார் கன்சிடர் பண்ணலாம், யாருக்கு வந்து ஒரு EV கார் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பேசினதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ப்ரைமரி சிட்டி யூசேஜ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 200 kilometers மேலே வந்து ட்ராவல் பண்ண மாட்டீங்க பர் சார்ஜ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் சூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரரோட சர்வீஸ் அவைலபிலிட்டியும் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் சிட்டியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களா, அதாவது அவங்களோட டேலண்ட் எப்படி இருக்குது, அதாவது ஸ்கில் செட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்றது வந்து என்னோட அப்ரோச்சாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்லேயும் அது அமைதான்னு பார்க்கணும். ஏன்னா EV கார்ஸ் வந்து இப்போ 10 லட்சத்துலேயும் இருக்குது, 30 லட்சத்துலேயும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து 30 லட்ச ரூபாவோ இல்லை 25 லட்ச ரூபாவோ போட்டு ஒரு EV கார் வாங்குறோன்ற பட்சத்தில் வந்து நம்ம எவ்வளோ லாங் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம திரும்ப பேசின மாதிரி தான் 25 லட்ச ரூபா போட்டு நான் வந்து ஒரு 5 வருஷத்தில் தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கணுன்றது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸாலேயோ கூட அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஹைவே யூசேஜ் மட்டும் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக EVன்றது வந்து செட்டே ஆகாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன?
நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பட்ஜெட் தான் முக்கியம். நம்ம காருக்குன்னு வச்சுருக்கிற பட்ஜெட்டில் வந்து ஒரு ஈவி கார் வருதுன்னா அந்த போட்ட காசை நம்மளால் வந்து பெனிஃபிட்டாக எடுக்க முடியுமா? அது வந்து நம்ம அந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இருக்கிற அந்த காஸ்ட் கால்குலேஷன் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களோட லாங் ட்ரிப்ஸ் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் வீக்கெண்ட் ட்ரைவ்னா கூட நீங்கள் அதை அகாமடேட் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஈவி கார்ஸில். ஸோ அது கூட பண்ணலாம். பட் லாங் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுறவங்க, நம்ம நல்ல ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து அது செட் ஆகாது. ஒரு 2 வீலர் வச்சுட்டு சிட்டியில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, காரை வந்து ஹைவேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். டிப்பிக்கலாக என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஈவி கார்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஆமாம். ஸோ அதனால் அந்த மாதிரி அதோட டிஃபிகல்ட்டிஸு அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இல்லை என் யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நல்ல எக்ஸைட்டிங்கான ஆப்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஈவி கார்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஈவி கார்ஸ் வாங்குவீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டாக பாட்காஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றின ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். Thanks for watching Power and Torque guys. Take care. Bye bye.